இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ப்ரெசன்டேஷனை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். ஹாபக்குக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடி. ஆபக்குக்கின் 2 கற்பலகைகள். இந்த சத்தியமாவது என்ன என்பதை தேவன் கடைசி சத்தியத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி சத்தியத்தின் நிறைவு அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் நிறைவு. இந்த சபை நிறைவு பெற்ற பிற்பாடு ஆவிக்குரிய சபை வெளியே வரப்போகிறது. அந்த ஆவிக்குரிய சபை 144,000 பேர். ஹாபக்குக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடி. பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நீங்கள் ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனையும் ஜெபத்தோடு கேட்க வேண்டுமா நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. கிருபையாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் பிதாவே. எங்கள் சபைக்கு இந்த கடைசியாக நீர் ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் பிதாவே. இந்த சத்தியத்தோடு இந்த சபை நிறைவுக்கு வரப்போகிறது என்பதை மனதில் வைத்து கொண்டு இதை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. மேலும் பலவீன பாண்டமாகிய என்னை நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் நான் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு வார்த்தையிலும் உம்முடைய ஜனங்களை குற்றப்படுத்தி விடாதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் பேச எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹாபக்குக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடி ப்ரெசன்டேஷன் 1. இன்றைக்கு நாம் முதலாவது தொடர், இந்த தொடரிலே முதலாவது ப்ரெசன்டேஷனை பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, கம் பேக் டு ஓல்டு பாத்ஸ், பூர்வ பாதைகளுக்கு நீ திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஒரு கொட்டேஷனோடு நம்ம ஆரம்பிப்போம். Early Writings, page 63, paragraph 1. There are many precious truths contained in the Word of God, but it is the present truth that the flock needs now. வேதாகமத்திலே அநேக சத்தியங்கள் இருக்கு. நம்முடைய சபையும் இப்பொழுது அநேக சத்தியங்களை போதித்து வருகிறோம். உதாரணத்துக்கு திருமுழுக்கு, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, ஞானஸ்நானம், அநேக சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சபைக்கு எந்த சத்தியம் தேவைப்படுகிறது என்றால் பிரசன்ட் ட்ரூத், தற்கால சத்தியம் சபைக்கு தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து யோவான் 10:27 ஒரு வசனம் நாம் வாசிக்கிறோம். இதில் தேவன் கடைசி ஒரு சபையை எழுப்புகிறார். அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் இதில் சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் 7 டே அட்வென்டிஸ்ட் சபையை குறிக்கிறது. அந்த ஆடுகள் ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, தேவனுடைய சத்தத்திற்கு. இந்த சத்தம் என்பது ஒரு செய்தி என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த செய்தி 7 டே அட்வென்டிஸ்ட் சபை மாத்திரமே போதிக்க முடியும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஆனால் இந்த செய்தியை உடைய ஒரு சங்கத்திற்கே, ஒரு சபைக்கே என்ன தேவைப்படுகிறதுனா ஒரு செய்தி தேவைப்படுகிறது. இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். 7 டே அட்வென்டிஸ்ட் சங்கம் என்ன ஆடுகள், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் வேறே சங்கத்தில் வேற சபையில் கூட தேவனுக்கு ஒரு ஜனம் இருக்குது, அவங்கள கூட்டிகிட்டு வரணும். தேவன் எப்படி அதை கூட்டிகிட்டு வருகிறார் என்று பார்த்தால், என் ஆடுகள் 7 டே அட்வென்டிஸ்ட் மெம்பர்ஸை வச்சு தேவன் மற்ற ஆடுகளை கூட்டிக் கொண்டு வரப்போகிறார். அடுத்த கொட்டேஷன் வாசிப்போம். செலக்டட் மெசேஜஸ் 2 118 paragraph 2. In the last work of warning of the world,
2 distinct calls are made to the churches. இந்த கொட்டேஷனில் அம்மையார் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 வெவ்வேறு அழைப்புகள் சபைகளுக்கு கொடுக்கப்படும். ஒன்று தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்படும், இன்னொன்று வெளியில் இருக்க திருச்சபைகளுக்கு கொடுக்கப்படும். ஏன் இந்த செய்தி சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது? ஏனால் சபை ஆவிக்குரிய ரீதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. மரணத்தின் நிலையில் சபை இருக்கிறது. இதை நம்ம முன்னாடி வாசித்த வசனங்கள் யோவான்லேருந்து வாசித்தோம். அதே யோவான் இதை எப்படி வெளிப்படுத்தல எழுதியிருக்கிறார்னு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 2-4. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. இங்கே நம்ம பார்க்கும்போது அவன் பலத்த சத்தமிட்டு ஒரு சத்தம். அதே 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நீங்கள் 2 சத்தங்கள் யோவான் எழுதுறாரு. 2 வெவ்வேறு அழைப்புகள், சபைக்கு ஒன்று, வெளியில் இருக்க சபைக்கு ஒன்று கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறாரு. சபை தூங்கி கொண்டு இருக்கிறது. சபையை எழுப்புகிறதற்கு ஒரு செய்தி தேவன் சபைக்கு கொடுக்கிறார். அந்த செய்திகள் என்னவென்று நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெசேஜ், சபைக்கு வருகிற மெசேஜ், மிட் நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தம். இது எலன் ஒயிட் எப்படி அழகாக கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். மத்தேயு 25:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 25 10 கன்னிகைகளின் உவமை. அங்கே அந்த 10 கன்னிகைகளையும் யார் குறிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 7 டே அட்வென்டிஸ்ட் அந்த 10 கன்னிகைகள் குறிக்கிறாங்க. 10 கன்னிகைகளையும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடு ராத்திரியிலே ஒரு சத்தம் வந்தது. 25:6, மத்தேயு 25:6 நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்ற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே சபை தூங்கி கொண்டிருக்கிறது. தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஹாபகுக் 2 tables, மிட் நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தத்தை கொடுக்கிறார். இப்போ இந்த சத்தத்தின் வாயிலாக ஒரு ஜனம், புத்தியுள்ள கன்னிகைகள் எழுந்திருப்பார்கள். இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் எழுந்திருத்து என்ன பண்ணுவார்கள்னா, 2ஆம் மெசேஜ், செகண்ட் மெசேஜை போய் உலகிற்கு அறிவிப்பார்கள். அது என்னன்னா லவுட் கிரை, உரத்த சத்தம், பலத்த சத்தம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. இது பலத்த சத்தம், அது சத்தம். மிட் நைட் கிரை, லவுட் கிரை. அப்போ மிட் நைட் கிரையின் வாயிலாக புத்தியுள்ள கன்னிகைகள் இந்த செய்தியை கேட்டுட்டு 1,44,000 இவர்கள் மாறுவார்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் பலத்த சத்தத்தை, லவுட் கிரையை உலகிற்கு அறிவிப்பார்கள். இப்போ ஏன் இந்த செய்தி அட்வென்டிஸ்ட் சபைக்கு வருகிறது என்றால், கிருபையின் காலம் 7 டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு முன்பு முடிய போகிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்குகிறது என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் முதலாவது தொடங்கினால், கிருபையின் காலம் யாருக்கு முதலாக முடிவடைய போகிறது? 7 டே அட்வென்டிஸ்ட் சங்கத்துக்கு முதலாவதாக முடிவடைய போகிறது. அதனால் தேவன் அவருடைய அன்பினாலே சபைக்கு ஒரு கடைசி தூதை அனுப்பிச்சிருக்கிறார். இந்த ஹாபகுக் 2 பைபிள் ஸ்டடியில் ஒரு முக்கியமான பிரின்சிபிள் ஒன்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது சபைக்கு ரொம்ப தூரமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. என்னன்னா, ஹிஸ்ட்ரி வில் பி ரிப்பீட்டட். வரலாறு நடந்து முடிந்தது. அந்த வரலாறு திரும்பவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை, அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிப்போம். பிரசங்கி 1:9. பிரசங்கி 1:9, முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. நாம் வேத வாக்கியங்களை ஆராயும் பொழுது அதை எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, ஸ்டூடெண்ட் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி.
நாம் அதை ஏதோ ஒரு நடந்த நிகழ்வாக நம்ம பார்க்கக்கூடாது. அது சென்ற காலத்தில் நடந்தது, அது நம் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். பிரசங்கி 3:15. முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது. நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தார்களோ அதே வாழ்க்கையின் நிலை எப்போ இருக்கும்னு தேவன் சொன்னார்? கடைசி காலத்திலும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இது வெறும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை மட்டும் குறிப்பிட்டு தேவன் சொல்லவில்லை. ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எலன் ஒயிட் எப்படி எழுதுறாங்க நம்ம பார்ப்போம். பப்ளிஷிங் மினிஸ்ட்ரி, பேஜ் 17. Again and again I have been shown that the past experience of God's people are not be counted as dead facts. தேவனுடைய சபைக்கு ஆதி காலத்திலே நடந்தது நாம் ஒரு இறந்து புதைத்த ஒரு செய்தியை போல நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஆனால் எப்படி பார்க்கணும் பாருங்க. We are not to treat the records of this experience as we would treat a last year's almanac. லாஸ்ட் இயர்ஸ் ஆல்மனாக் என்ற ஒரு வார்த்தை இங்கு அம்மையார் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காலேஜுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ரெக்கார்டுங்களை மூடிட்டு அது பக்கம் வச்சிருவாங்க, அது அப்புறம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம அதை மூடி வச்சிடக்கூடாது. அடுத்து பாருங்க. The record is to be kept in mind. சிந்தனையிலே ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் நம் சிந்தையில் இருக்க வேண்டும். ஏன்? For the history will repeat itself. ஹிஸ்ட்ரி மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க காலத்தில் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கொட்டேஷன், டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 5 பேஜ் 160. Satan's snares are laid for us as verily as they were laid for the children of Israel just prior to their entrance into the land of Canaan. தேவன் மோசேயை கொண்டு பண்டைய இஸ்ரவேலர்களை வழிநடத்தி வந்து யோசுவாவின் கையில் கொடுக்கிறப்ப சாத்தான் அவங்களுக்கு என்ன மாதிரி கண்ணி வைத்தானோ அதே கண்ணியை நமக்கும் வச்சிருக்கான். அதே கண்ணியை தான் நமக்கும் வச்சிருக்கான். வாசிப்போம். We are repeating the history of that people. அவர்களுடைய வரலாற்றில் அவங்க என்ன செய்தார்களோ எப்படி செய்தார்களோ அதை ஆவிக்குரிய ரீதியாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று வாசிப்போம். இது தீர்க்கதரிசிகளை பற்றின ஒன்று. செலக்டட் மெசேஜஸ் புக் 338 paragraph 1. Selected messages book 338 paragraph 1. Each of the ancient prophets spoke less for their own time than for us, so that their prophesying is in force for us. பழைய ஏற்பாட்டில் எழுதின ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் எழுதினது அவர்களுடைய காலத்திற்கு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, அவருடைய காலத்திற்கு அப்பாற்பட்ட நம்முடைய காலத்திற்கு அவர்கள் முன்னமே தீர்க்க தரிசனமாக அவர்கள் எழுதி வைத்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து லைஃப் ஸ்கெச்சஸ் ஆஃப் எல்என்ஜி ஒயிட் 196 paragraph 2. Life sketches of Ellen G. White 196 paragraph 2. We have nothing to fear for the future except as we shall forget the way the Lord has led us and His teachings in our past history. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன பையன், நான் ஒரு ஜென்ரேஷன் 70 Adventist, என்னோட ஜென்ரேஷன் நான் கம்மியாக வந்த ஜென்ரேஷன். ஆனால் எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கார், அவங்களுக்கு முன்னாடி அவங்கள ஜென்ரேஷன்ஸ். இப்போது என்னுடைய ஜென்ரேஷனை கேட்கும் பொழுது அவர்கள் எந்த நிலைமையை கடந்து வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அதை அறியவும் நான் என்னுடைய மனதை நான் பயன்படுத்தவில்லை. அப்பொழுது எனக்கு ஒரு அறிவும் இருக்காது. தேவன் எப்படி செயல்பட்டு வருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சபையிலும் இந்த உலகம் நிறைவிலும் தேவன் எப்படி கொண்டு போயிருக்கிறார், எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடியாது.
அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம அதை மறந்து விடக்கூடாது. பண்டைய இஸ்ரவேலர்கள் காலத்தில் என்ன நடந்ததோ அதே நமக்கும் நடக்கிறது. அவர்கள் காலத்தில் அவர்கள் என்னென்ன தவறு செய்தார்களோ அது நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். எக்ஸாம்பிளாக ஒன்று பார்ப்போம். 46. இந்த 46 என்ற நம்பர் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. 46 என்ற நம்பர் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். மோசே சீனாயின் மலையின் மீது எத்தனை நாட்கள் இருந்தார் என்று நாம் படிப்போம்னு பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் இருந்தார். ஆனால் மோசே சீனாய் மலையின் மீது 46 நாட்கள் இருந்தார். யாத்ராகமம் 24, 16, 18. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையின் மேல் இருந்தார். 6 நாள் போறார். 7ஆம் நாள் தேவன் கூப்பிடுகிறார். 40வது நாள், அதற்கப்புறம் 7வது நாளுக்கு அப்புறம் 40வது நாள், அப்பொழுது 46 நாட்கள் மோசே சீனாய் மலையின் மேல் இருக்கிறார். Patriarchs and Prophets 3:13 paragraph 2. Patriarchs and Prophets 3:13 paragraph 2. The 40 days tarry in the mount did not include the 6 days of preparation. During the 6 days Joshua was with Moses, and together they ate the manna and drank of the brook that descended out of the mount. இங்க தெளிவா அம்மையார் எழுதிடுறாங்க, அந்த 40 நாள் எது கூட சேர்க்கப்படவில்லை? 6 நாள் கூட சேர்க்கப்படவில்லை. அப்பொழுது தேவன் 46 நாட்களில் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 46 நாளில் சபை ஆலயத்தை கட்டுகிறார். மோசே 46 நாள் பண்டைய இஸ்ரவேலருடைய சபையை 46 நாள் சீனாய் மலையின் மீது கட்டினார். அடுத்து பார்ப்போம். யோவான் 2:20. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். தேவன் இயேசு கிறிஸ்து முதலாம் முறை வந்தப்ப சபையை போய் சுத்தம் பண்ணுறார். உள்ளே விற்கிறவர்களையும் வாங்கிறவர்களையும் துரத்தி அடிக்கிறார். துரத்தி அடித்த பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாருனா அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு காட்டுறார். அப்போது யூதர்கள் அவரை பார்த்து, இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவன் சொல்கிறாரு, நான் இந்த ஆலயத்தை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன். அப்போ அவங்க கேட்குற கேள்வி, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. ஹெரட் த கிரேட், அந்த மன்னன் புதுப்பிக்கிறது 46 வருடம் சென்றது. அப்பொழுது இந்த 46 எதை குறிக்கிறது என்றால், ஆலயத்திற்கும் 46க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கிறது. இப்போ ஹியூமன் பாடி, மனித சரீரத்தில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கின்று நாம் படிப்போம்? 46 குரோமோசோம்கள். இங்கு நம்முடைய சரீரம் ஒரு ஆலயத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் அதீத ஞானத்தினாலே முன்னமே நமக்கு எவ்வளோ குரோமோசோம் தான் வச்சிருக்கிறார்? 46 குரோமோசோம்கள் வச்சிருக்கிறார். இப்போ ஏன் இந்த 46 நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது நமக்கு நடக்க போகிறது. அங்கே 46 நாட்கள் தேவன் சபையை உருவாக்கினார். தேவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது பைபிளில், பால்மோனை அப்படின்னா த ஒண்டர்ஃபுல் நம்பரர். அவர் தம்முடைய சபையிடம் எப்படி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் மூலியமாக கூட, எண்கள் மூலியமாக கூட தேவன் தம்முடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். இது பண்டைய இஸ்ரவேலர்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த விதம். 46 நாளில் சபை முடிந்து விட்டது. இப்போ நம்ம மாடர்ன் இஸ்ரேலுக்கு நம்ம வருவோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் சபை, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபை, மில்லரைட் சபை எப்படி உருவானது பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. மாடர்ன் இஸ்ரேல் 1798 1798 ஆண்டு தொடங்கி
1844 ஆண்டு. இந்த ஆண்டுக்குள்ளாக தேவன் ஒரு சபையை எழுப்புகிறார். எப்படி? 1798 ஆண்டு முடிவு காலத்தின் துவக்கம். அந்த முடிவு காலத்தில் என்ன ஆகிறது? தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் முத்திரையிலிருந்து அகப்படுகிறது, முத்திரை அகற்றப்படுகிறது. ஏன்? அப்பொழுது போப் கைது செய்யப்படுகிறார். வேதத்தின் மேலிருந்த மொத்த கைதும் ரிலீஸ் ஆகிறது. ரிலீஸ் ஆகிட்ட பிற்பாடு என்ன ஆகிறது? சத்தியம் உலகம் முழுவதுமாக வேகமாக பரவுகிறது. அப்போது டில் 1844 வரைக்கும் தேவன் ஒரு சபையை சேர்க்கிறார். அப்போ எத்தனை வருஷம்? 1798 1844 வரைக்கும் எத்தனை வருஷம்? 46 வருடங்கள். பண்டைய இஸ்ரவேலர்களின் 46 நாட்களில் அவர் படைக்கிறார். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய சபையை 46 வருடங்கள் தேவன் படைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நமக்கு நடக்கிறது என்பதை இதில் நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒரு சபையை உருவாக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை, கவனன்ட் ஒரு உண்டாக்குகிறார், உடன்படிக்கையை உண்டாக்குகிறார். பார்ப்போம், வசனம் வாசிப்போம். என்ன உடன்படிக்கைன்னு வாசிப்போம். இது ஏன்ஷியன்ட் இஸ்ரேலுக்கு. யாத்ராகமம் 34:28. அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். நமக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தை 10 பிரமாணம். யாருக்கு என்றால் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், பண்டைய இஸ்ரேலர்களுக்கு கொடுத்தது 10 கற்பனை. இதை நான் ஹைலைட் பண்ணது பலகைகளில், ப்ளூரல், பலகைகளில் 2. அது நாம் பார்ப்போம். உபாகமம் 4:13. உபாகமம் 4:13. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பலகையாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கை எதில் எழுதுறான்னா 2 கற்பலகைகளில் எழுதினார். இது யாருக்கு? பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தது. நமக்கு வருவோம். மாடர்ன் இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு எதில் கொடுத்தார்? ஆபகுக் 2:2-3. நீங்கள் யாரும் பார்ப்பீங்க தலைப்பு ஆபகுக் 2 டேபிள்ஸ் என்று நான் போட்டிருக்கிறேன். ஆபகுக் 2:2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாக வை. என்ன வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது? பலகைகளில், ப்ளூரல், 2 பலகைகளில் தேவன் நவீன இஸ்ரவேலர்கள், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அநேக கமெண்ட்ரி நான் போய் பார்த்துட்டேன். அநேக ஸ்காலர்ஸ் சொல்கிற அந்த ஆபகுக் 2:2 கமெண்ட்ரியை நான் படித்தேன். தெளிவான பதிலோ எதுவோ எனக்கு அகப்படவில்லை. அப்பொழுது எனக்கு இந்த சத்தியம் தேவனுடைய கிருபையினாலே தேவன் எனக்கு கொடுத்தார். அதை நான் சபையிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் அது என்ன அந்த உடன்படிக்கை. ஆபகுக் 2:2 உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கிரேட் கான்ட்ரவர்சி, பேஜ் 392. மாபெரும் ஆன்மீக புஸ்தகத்தில் இது இருக்கிறது. 392. As early as 1842, the direction given in this prophecy to write the vision and make it plain upon tables, that he may run that readeth it, had suggested to Charles Fitch the preparation of a prophetic chart to illustrate the visions of Daniel and Revelation. The publication of the chart was regarded as a fulfillment of the command given by Habakkuk. Habakkuk 2:2-3 கமெண்ட்ரிக்கு போய் நான் பார்த்தேன். அங்கே எங்கேயும் சத்தியம் இல்லை. ஆனால் கிரேட் கான்ட்ரவர்ஸில் ஒரே கொட்டேஷனில் எனக்கு அந்த சத்தியம் கிடைத்து விட்டது. என்ன? சார்ல்ஸ் ஃபிட்ச் என்ற ஒரு மில்லரைட், அவர் என்ன பண்ணுறாருன்னா 1842 ஒரு சார்ட்டை போடுறாரு. அந்த சார்ட் யார்
கொடுத்தானா தேவன் கொடுக்கிறார். தேவன் சொந்த கைகளால் கொடுக்கிறாரு. நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த ரைட் சைட் சார்ட் 1843 சார்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1842 அவர் இதை போட்டார். இது ஒன்று. ஆனால் நம்ம பார்க்கும்போது 2 ப்ளூரலாக இருக்குது. அப்போ இதில் ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு? 1843 இதில் இருக்குது. ஆனால் தேவன் எப்போ வந்தார்? எப்போ நியாய தீர்ப்பு தொடங்கினது? 1844 தொடங்கினது. அந்த ஒரு தப்பு இருந்துச்சு. அது தேவன் அங்கு அந்த தப்பை அங்கே வைத்தார். அந்த தப்பை இப்போ எடுக்கணும். அப்போ எடுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இன்னொரு கொட்டேஷன், மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் வால்யூம் 13 page 359. Manuscript releases volume 13 page 359. I saw that God was in the publishment of the chart by Brother Nichols. I saw that there was a prophecy of this chart in the Bible. அங்கே செய்யப்பட்ட அந்த தப்பை கரெக்ட் பண்ணி இன்னொரு சார்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த சார்ட் தான் 1850 சார்ட். 2 Habakkuk's 2 tables. இதன் துவாரமாக, இதன் மூலியமாக தேவன் நம்முடன் ஆவிக்குரிய இஸ்ரவேலுடன் உடன்படிக்கை செய்தார். உலகத்தில் போய் நீங்கள் எந்த சபையினரை பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபஸியை பற்றி அவ்வளோ ஒரு அறிவாக அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சபைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி? ஏன்னா தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு எப்படி கற்பனைகள் தூரமாக உடன்படிக்கை செய்தாரோ, நமக்கு தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த 2 சார்ட் பாருங்கள். 1843 சார்ட், 1850 சார்ட். சரி, பண்டைய இஸ்ரவேலர்கள் பண்ண தப்ப நாமளும் பண்ணோமான்னு பார்க்குறோம். பண்டைய இஸ்ரவேலர்கள் 46 நாளில் தேவன் படைத்திடுறார். ஆனால் படைத்து உடன்படிக்கை பண்ணின கொஞ்ச நாட்கள்லேயே, கொஞ்ச மணி நேரத்துலேயே அவங்க என்ன பண்ணாங்க? அந்த உடன்படிக்கையை மீறிட்டார்கள். எப்படி? ஆரோன் தலைவன், அந்த கூட்டத்திற்கு ஆசாரியனான ஆரோன் என்ன பண்ணா? 2 கன்றுக்குட்டிகளை, ஒரு கன்றுக்குட்டிகளை, ஒரு கன்றுக்குட்டி என்ன பண்ணுறாரு? அவர் செய்து ஜனங்களை என்ன பண்ணுறாரு? இது பண்ண சொல்கிறாரு, வழிபட சொல்கிறாரு. அங்கேயே அவங்க என்ன பண்ணாங்க? உடன்படிக்கையை மீறி போட்டார்கள். இந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி போட்டாங்க. நம்ம அதை மீறினோமா? அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். நம்ம எப்படி மீறினோன்னு. 1863 என்ன நடந்தது என்று பார்க்குறோம்னா, அவங்க எப்படி உடன்படிக்கையை மீறி போட்டார்களோ நாமளும் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 சார்ட் உடன்படிக்கையை தள்ளி விட்டுட்டு 1863 ஒரு புதிய சார்ட்டை லீடர்ஷிப் இன் அட்வென்டிஸ்ட் அவங்க வெளியிட்டுறாங்க. எப்படி ஆரோன் தவறு செய்தாரோ பண்டைய இஸ்ரவேலுக்கு நடந்தது நமக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அநேக சார்ட்ஸ் இருக்குது. எலன் ஒயிட் நம்ம கொட்டேஷனில் படித்தோம். டேனியல், ரெவலேஷனில் இருக்க ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இதில் இருக்கிறது. ஆனால் இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதில் 2300 457 அங்கே ஆரம்பிக்குது. அந்த 2300 அது மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு ஒரு சார்ட் செய்கிறாங்க. அது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சபை முழுவதுமாக நம்ம உலகத்துக்கு பிரச்சாரப்படுத்துகிற ஒரே தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல். இதில் இருக்க மற்ற எந்த தீர்க்க தரிசனத்தையும் நாம் புறம்பே தள்ளிவிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? உடன்படிக்கையை அவர்கள் எப்படி மீறினார்களோ அப்படியே நாமளும் மீறிவிட்டோம். இந்த ஹபக்குக் 2 tables வாயிலாக நாம் மீறிவிட்டோம். எலன் ஒயிட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க, நம்ம வாசிப்போம். பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 4 1154 பேஜ் paragraph 9. Please read the 3rd chapter of Jeremiah. This chapter is a lesson for modern Israel. பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு எரேமியா எழுதினார். அது அவங்களோட யாருக்கு தான் இப்போ படிப்புக்கு அதிகமாக நமக்கு வேணும்? நம்மளுடைய மாடர்ன் இஸ்ரேல், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு இதை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை படிப்போம். எரேமியா 3:1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்புவாளோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ
என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக முறை இந்த செய்திகளை கொண்டு போகும்பொழுது எப்படி இருக்கும்னா ஹார்ஸாக பேசுகிற மாதிரி இருக்கும், சபைக்கு விரோதமாக பேசுகிறதா இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், தேவன் என்ன சொல்கிறாரு? வேசித்தனம் பண்ணினாய். வேசித்தனம் தன்னுடைய சொந்த நாயகர் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நம்ம புறம்பாக போயிட்டோம் என்ற டைரக்டான சத்தியம். கடைசி காலத்தில் சத்தியம் எப்படி இருக்கும் என்றால் டைரக்டாக இருக்க வேண்டும் என்று அம்மையாரும் எழுதுகிறார்கள். ஆகிலும் நம்ம இப்படி பண்ணிட்டோம், ஆகிலும் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, எரேமியா 3:1, ஆகிலும் என்னிடத்திற்கு நீ திரும்பி வா, கம் பேக் டு ஓல்ட் பாத். பூர்வ பாதைகளை நினைத்து என்னிடத்தில் திரும்ப. எது பூர்வ பாதைகள்? நம்முடைய பயனீர்ஸ் வெற்றி சென்ற அந்த பாதைகள். ஹேபகுக் 2 டேபிள்ஸுக்கு நம்ம திரும்பி வரும்படி தேவன் அழைக்கிறார். இன்னும் தேவன் எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க. எரேமியா 3:12-14 நாம் வாசிக்கிறோம். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீயோ உன் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணிவிட்டார்கள். துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடைய சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை தான் இப்போ யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். எலன் ஒயிட் இருந்த வரைக்கும், எலன் ஒயிட் 1915 அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சபையை பாதுகாக்க ப்ராஃபட்டிக்கல் லைட் எலன் ஒயிட் கைடன்ஸ் மூலமாக நமக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இறந்திருக்கு பிற்பாடு அநேக ப்ரொட்டஸ்டன்ட் வியூஸ், கேத்தலிக் வியூஸ் எங்கே வந்துருச்சு? சபைக்குள்ளாக வந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம் அநேக பண்டிகைகள் நம்ம சபைக்குள்ளாக நாம் ஆசரிக்கிறோம். அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? வெளியிலேருந்து நாம் தேவனுக்கு நாம் தூரமாக நாம் போய்விட்டோம். வெளியிலேருந்து அநேக காரியங்கள் சபைக்குள்ளாக வந்தது. நாம் சபை தேவனை விட்டு தூரமாக சென்றது. பார்ப்போம் 14வது வசனம். சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர். சீர்கெட்ட பிள்ளைகளேன்னு இவ்வளோ டைரக்டான சத்தியம் எரேமியா கொடுக்குறார். எரேமியா யாருக்கு போய் இந்த வசனத்தை சொல்கிறாரு? இஸ்ரேல் மக்களுக்கு தான் சொல்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு முன்னாடியே உடன்படிக்கை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போய் உலகத்துக்கு சத்தியம் சொல்லுங்கன்னு தேவன் அழைச்சிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கே ஒரு செய்தி எரேமியான் வாயிலாக கொடுக்கிறது. நம்ம எல்லாருக்கும் டேனியல் ரெவலேஷன் எல்லாம் நமக்கு சபைக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தேவன் கடைசி காலத்தில் அன்பின் நிமித்தமாக கிருபையின் காலம் முடிய போகிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தி சபையிடம் அனுப்புகிறார். கடைசியாக இது முக்கியமான வசனம், எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ பாதைகள், ஓல்டு பாத்ஸை நம்ம நினைத்து கொண்டு நாம் தேவனிடம் திரும்பும்படி தேவன் சொல்கிறார். ஆனால் இந்த செய்தியை மக்கள் அங்கீகரிப்பார்களா? அடுத்து அந்த வசனத்திலே பாருங்க, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நம்ம எத்தனை போய் சொன்னாலும் நாம் நடக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இதை எலன் ஒயிட் எப்படி எழுதுறாங்க பாருங்க. ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், February 18, 1890. The trials of the children of Israel and their attitude just before the first coming of Christ illustrate the position of the people of God in their experience before the second coming of Christ. இயேசு கிறிஸ்து முதலாம் டைம் வந்தப்ப எத்தனை பேர் அவரை அங்கீகரிச்சாங்க? 12 பேர். கொஞ்சம் பேர் அவர் பின்னாடி போனவங்க. அவங்க கூட சரியா முழுவதமாக அவங்கள பார்க்கல. அதே நிலை தான் யாருக்கு இருக்கு? அதே ஆட்டிடியூட் தான் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வரை வரப்போதும் போதும் அப்படி தான் இருக்கும் என்று எலன் ஒயிட் எழுதுகிறார்கள். ஏன் அப்படி எழுதுகிறார்கள்? முதலாம் வரை இயேசு கிறிஸ்து வரும்போது அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஸ்கூல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருந்தது, ரேபைஸ் இருந்தாங்க. இவ்வளோ பேர் வேதம் படித்து கூட இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் போய்விட்டார்கள். அதே மாதிரி இப்பொழுதும் நமக்கு அநேக ஸ்காலர்ஸ் இருக்கிறார்கள், அநேக பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைப்போ அதே நிலை தான் நடக்கும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ பண்டைய இஸ்ரவேலர்கள் நாங்கள் எல்லாத்துலேயும்
நாங்கள் எல்லாம் பலமாக தான் இருக்கோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக தேவன் நீங்கள் நமக்கு சொல்கிறார். குருடன் கண்ணு தெரியாதவன்றார். ஏன் நான் இப்போ ஒரு ஹேபகுக் 2 டேபிள்ஸை பற்றி சொல்கிறப்ப கிரேட் கான்ட்ரவர்சி புக்கில் இருந்து உங்களுக்கு சொன்னேன். எவ்வளோ காலகாலமாக நம்ம கிரேட் கான்ட்ரவர்சி புக் படிச்சுட்டு வரோம். ஆனால் ஹேபகுக் 2 டேபிளோட விளக்கம் இன்றைக்கி தான் அநேகருக்கு தெரியும், தேவன் கொடுக்கிறார். ஆனால் நம் குருடர்களாக இருக்கிறோம். நிர்வாணியமாக இருக்கிறதை நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால். ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குது என்று நாம் சொல்லுகிறோம். சத்தியம் எல்லாம் டேனியல் ரெவலேஷன் எனக்கு மொத்தம் தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. நீ குருடனாக இருக்கிறாய், என்னிடம் திரும்பி வா அப்படின்னு கேட்குறார். அப்போ திருப்பி வரதுக்கு தேவன் கொடுக்குற கடைசி செய்தி ஹேபகுக் 2 டேபிள்ஸ். கடைசியாக ஒரு வசனம் வாசி முடிப்போம். ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். தேவனை குறித்த அறிவு அநேக சபையில் இருக்க இப்போ ஜனங்களுக்கு என்னென்னா, நான் இயேசுவை அன்பு செலுத்துகிறேன், இயேசுவின் மீது அன்பு கூறுகிறேன், எனக்கு அது போதும், தேவன் என்னை ரட்சிப்பார் அந்த ஒரு நிறைவோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவை வெறுக்கிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஆசாரியனாய் இராதபடிக்கு. எப்பொழுது தேவன் சபையை ஒரு ஆசாரியர்களாக மாற்றுகிறார்? ஒரு உடன்படிக்கையை கொடுக்கும் பொழுது. ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்கிறார் என்றால் ஆசாரியராக மாற்றுகிறார் என்று அர்த்தம். அப்போ அந்த உடன்படிக்கையை நமக்கு கொடுத்துட்டு போன அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த உடன்படிக்கையை மீறிவிட்டோம். அதற்கு தேவன் இப்பொழுது என்ன சொல்கிறார்? திரும்புங்கள், என்னிடம் நீங்கள் பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு தெரிந்து என்னிடம் திரும்புகள் என்று சொல்கிறார். இந்த சத்தியத்தை ஒவ்வொருவரும் அங்கீகரிக்கிற ஒவ்வொருவரும் 144,000 என்ற ஒரு கூட்டத்திலேயே சேருவார்கள். மிட் நைட் கிரை, சபை கொடுக்கப்படுகிற செய்தி. இந்த செய்தியின் நிறைவு 1,44,000 கேதர் ஆவார்கள். கேதர் ஆகிட்ட பிற்பாடு என்னாகும்? ப்ரொபேஷன் வில் க்ளோஸ், கதவு அடைக்கப்படும் சபைக்கு. அவர்கள் போய் இந்த லவுட் கிரை, உரத்த சத்தத்தை உலகுக்கு தெரிவிப்பார்கள். அடுத்த வருகிற ப்ரெசன்டேஷன்களை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இது இன்டெப்த் பைபிள் ஸ்டடி. இதை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஜெபித்து இதை கேட்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை பாவிகளாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் பிதாவே. உம்முடைய மிகுந்த அன்பினாலே சபைக்கு ஒரு வாலிபனை வைத்து நீர் கொடுக்கிறீர், ஒரு உபயோகமற்ற ஒரு பொருளை வைத்து நீர் கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பிதாவே. அப்படி இந்த ஜனங்களும் உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு இந்த சபைக்கு நீர் கொடுக்கிற இந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு எப்படியாவது உம்முடைய நாமத்தை கொண்டு ரட்சிக்கப்பட நீர் கிருபை தாரும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.